Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து ஒரு 35 சைஸ் blouse வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறது. இப்போ மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அதனுடைய ஷோல்டருக்கு எவ்வளவு அளவு வைக்கணும், ஆர்ம் ஹோலுக்கு எவ்வளவு உயரம் வைக்கணும் அப்படிங்கிறது தான். அளவு blouse இருக்கும் பட்சத்துல நீங்க அளவு blouseல எல்லா மெஷர்மென்ட்ஸுமே எடுத்துக்குவீங்க. இருந்தாலும் ஷோல்டருக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு அப்படினா நீங்க வந்து அதனுடைய செஸ்ட் ரவுண்ட வந்து 8ஆ பிரிச்சு அது கூட 1 இன்ச் சேர்த்துனீங்க அப்படினாவே உங்களுக்கு வந்து ஷோல்டருக்கு என்ன அளவு வருமோ அது வந்து வந்துரும். இது வந்து 90% ஓகே தான். ஒரு சிலருக்கு அது மாறுபடும் போது அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த சீம் அலவன்ஸ் மாதிரி கொஞ்சம் சேர்த்துனா தான் அவங்களுக்கு ஷோல்டர் கொஞ்சம் ப்ராடா வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து நான் வந்து 1/8 செஸ்ட் + 1 இன்ச் இதுதான் வந்து, அதாவது 8ஆ பிரிச்சு 1 இன்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்க்கும்போது ஒரு 5.5 இன்ச் நமக்கு வருது. அது ரவுண்ட் ஃபிகரா நான் மாத்திருக்கேன். நீங்க கால்குலேட் போட்டு நீங்க பார்த்துக்கலாம். 35க்கு என்ன, 34க்கு என்ன, 36க்கு என்ன அப்படிங்கறது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த இதுல வந்து 35 சைஸ் ப்ளவுஸ்னுடைய கட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பெல் வரும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எந்த ஒரு கமெண்ட்ஸா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. டைரக்டா போன்ல வந்து எனக்கு ரிப்ளை பண்ண டைம் இருக்காது. ஏன்னா ஷாப் பார்த்துட்டு இருக்கனால வீடியோஸும் போடும்போது எனக்கு அதுக்கு டைம் இருக்காது. நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ இதுல தான் நான் கொடுக்க முடியும். ஏன்னா பர்சனலா ஒவ்வொன்றிலையும் பண்ண முடியாது. நீங்க அதுக்காக எனக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க. இப்போ வந்துட்டு இந்த கட்டிங் வந்து நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 35 அப்படிங்கிறது மார்பு சுற்றளவு, 29 இடுப்பு சுற்றளவு, 14 வந்து உயரம், 7 இன்ச் அப்படிங்கிறது வந்து கையினுடைய நீளம், 13 வந்து கையினுடைய சுற்றளவு, 15.5 ஆர்ம் ஹோல் சுற்றளவு, ஷோல்டர் வந்து 14.5, முன்கழுத்து 6.5, பின்கழுத்து 8.5. இப்போ இதை வச்சுட்டு நம்ம மிடிலா, அதாவது ரொம்ப வைட் நெக்காவும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸ் நெக்காவும் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு நம்ம எப்படி ஒரு கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நான் வந்து 2 லைனிங் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா 2 ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நான் 2 லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ இதனுடைய கட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரவுண்ட் நெக்கு தான். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் எப்பவும் போல தான் நம்ம சைடில் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இதனுடைய லைன் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது எப்போவுமே கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வெட்டுறது வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு வருது. 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 வைக்கிறேன். இப்போ ஷோல்டர் நான் 5.5 சொன்னேன். இதில் 5.5 மார்க் பண்ணுறேன். 6 அப்படிங்கிறது இதனுடைய ஆர்ம் ஹோல் உயரம். ஷோல்டரில் இருந்து 1/2 இன்ச்சு நான் சேர்த்து வச்சுருக்கேன். 35 அப்படிங்கும்போது 39 இன்ச்சு வருது. அப்போது 9.25 வந்து இதனுடைய மார்பு சுற்றளவு. 29 அப்படிங்கும்போது 4ஆ பிரித்தா 7.25 வரும். 1 இன்ச் அப்படிங்கிறது டாட்டுக்காக, 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸுக்காக. இப்போ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த உயரம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடி லென்த்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உயரம் வருமே ஒழிய, ஒரு சிலருக்கு இது கம்மியாக வரும், ஒரு சிலருக்கு அதிகமாக வரும், ஒரு சிலருக்கு ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் டவுன் பண்ணும்போது இது குறைவாக வரும். அதனால் அந்த வித்தியாசத்தை எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. நம்ம கால்குலேஷன் படி நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 2.5 இன்ச் வந்து கழுத்தினுடைய அகலம் வைக்கிறேன். கழுத்தினுடைய இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு நம்ம அளவு எடுத்திருக்கோம். 1/2 இன்ச்சு சேர்த்தும் போது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக அதில் வந்து நான் 9 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் இது கொஞ்சம் உங்களுக்கு வைடாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக நான் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நான் அவுட்டரில் தள்ளிக்கிறேன். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது 15.5 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு. அப்போ நமக்கு 15 வரணும். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி மெஷர் பண்ணும்போது கொஞ்சம் உள்ள தள்ளி தான் வருது. அப்போ நம்ம இந்த அளவுக்கு, ஏன்னா இந்த துணி போடும்போது இங்கே லூஸ் வந்துருங்கிறதுக்காக தான் நம்ம கரெக்டாக இந்த பேக் வந்து நெக்குக்கு தகுந்த மாதிரி, நெக்கினுடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 உங்களுக்கு கரெக்டாக வருது. இந்த பக்கம் நீங்கள் 1.5 வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுக்கலாம். இப்போ இதுதான் வந்து இதனுடைய அளவு. இப்போ இதில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேக் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பேக் தட்டை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஓவரால் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. இங்கே ஏன் 2 லைன் வருது அப்படின்னா செஸ்ட் ரவுண்டை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கோம், ஆர்ம் ஹோல் ரவுண்டையும் கரெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே 2 லைன் வருது. உங்களுக்கு இங்கே எக்ஸஸாக கிளாத் விடணும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பேக் தட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம மறுபடியும் மெஷர் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்கலாம். 7.5 இன்ச்சுக்கு நான் வந்து நாச் போடுறேன்.
இடுப்பு மடிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு நாச் போடுறேன். இப்போ இதுதான் வந்து நமக்கு பேக் தட்டு. இப்போ இதில் வந்து நம்ம ஆப்போசிட்டாக திருப்பிக்கிறோம். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். இந்த ஓப்பன் வந்து நம்ம சைடு வர மாதிரி, ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் போகிற மாதிரி நம்ம திருப்பிக்கிறோம். இப்போ இதில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கிராஸ் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். யோக்குக்கும் ஸ்லீவ் லென்த்துக்கும் நமக்கு கிளாத் இருந்தால் போதும். இப்போ இதை நான் வந்து இப்படி கிராஸாக வச்சுருக்கேன். இந்த கிராஸ் எவ்வளோ நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கப் ஷேப்பு லூஸ் கொடுக்கும். கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு மட்டும் ரொம்ப கிராஸ் வச்சிங்கன்னா போதும். நார்மலாக இருக்கவங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு ஹாஃப் கிராஸ் வச்சிங்கனாவே போதும். இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வந்து 3 இன்ச்சு நான் அளவு வைக்கிறேன். ஒரு 13.5க்கு மேலே போச்சுன்னாவே கப் ஷேப் நார்மலாக இருந்துச்சுன்னா 3 இன்ச்சு நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி அவுட்டரில் ஒரு 1/4 இன்ச்சு, ஷோல்டருக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ முன்பக்கம் அப்படிங்கும்போது நெக்கு எங்கே மார்க் பண்ணுங்கிறதுக்காக அளவு போட்டுக்கோங்க. ஷோல்டர் அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு இந்த இடத்துல வரும், ஷோல்டர் இந்த இடத்துல வரும். இப்போ இந்த அவுட்டர்லேயும் நீங்கள் இந்த சைடு மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி எதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது, இந்த ஜாயிண்ட் போடும்போது யோக்கும் இந்த சைடும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்து மேலே கட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த நாச் வந்து கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி வரும். ஏன்னா செஸ்ட் ரவுண்டு வந்து ஃப்ரண்ட் பக்கம் நம்ம குறைக்க முடியாது, பேக்கில் மட்டும்தான் குறைக்க முடியும். அதனால் பேக்கில் வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த நெக்கிலேருந்து இங்கே எவ்வளோ வருதோ அது வந்து 1/4 செஸ்ட்டு நம்ம அப்படியே தான் நம்ம வைக்கணும். இப்போ முன்கழுத்து 6.5 இன்ச்சு வருது. நான் 7 இன்ச்சுக்கு மார்க் போடுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இதனுடைய மிடில் செஸ்ட் வந்து ஒரு 36 நம்ம வச்சுக்கலாம். அப்போது 9, 18, 36 அப்படிங்கும்போது 9 இன்ச்சு வந்து நமக்கு மிடில் செஸ்ட்டு. இந்த பக்கம் 4.5 இன்ச்சு. இங்கேருந்து இந்த 4.5 இன்ச்சுக்கு கீழே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாவே செஸ்ட்டு பெருசாக இருக்கவங்களுக்கு இந்த உயரம் அதிகமாக வச்சுக்கோங்க. கம்மியாக இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1.5, 2 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ இதிலேருந்து கீழேருந்து 2 இன்ச்சு இங்கே வைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 4 + 1 5 இன்ச்சு நான் இங்கே வைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து டாட்டினுடைய மிடில், இந்த இடம் வந்து நமக்கு யோக்குக்காக. இப்போ இதெல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 9.25க்கு நான் மார்க் போடுறேன். நம்ம நாச் வந்து இந்த இடத்துல தான் போடணும். இந்த இடம் கட் பண்ணும்போதே கொஞ்சம் ஸ்லாண்டிங்கை மேலே எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நெக்குக்கு ஒரு கட் போட்டாச்சு, ஆம்ஹோல் இங்கே மார்க் பண்ணியாச்சு, இங்கே கீழே ஒரு மார்க் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு தான் கட் பண்ணுறேன். இப்போ இதில் எல்லாம் மார்க் போட்டாச்சான்னு செக் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க இந்த பீஸை நம்ம எடுத்துடலாம். இப்போ முன் பக்கத்துக்கு நம்ம நெக்கினுடைய இதை வரையலாம். ஸ்ட்ரைட்டாக போடும்போது இந்த அளவு உங்களுக்கு வரும். கொஞ்சம் வைட் நெக்காக போடும்போது ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் தள்ளிக்கோங்க ஸ்கேலை. அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் பேக்கில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் இப்போ இதெல்லாமே நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுடைய மிடில் எது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல லைட்டாக ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர்கிட்ட ரொம்ப வைட் நெக்காக இருந்தால் மட்டும்தான் 1/2 இன்ச்சு, இல்லாட்டினா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் இதை போட்டிங்கன்னா போதும். இதை வந்து நல்லா அழகாக அந்த ஷேப் மட்டும் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ரீ ஹேண்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொரு ஆம்ஹோலுக்கும் நம்ம ரவுண்டு ஸ்கேல் எல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு ஸ்பீடு வந்து அதில் வராது. அதனால் ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் ரவுண்ட் பண்ணுறது, ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறது, இது எல்லாமே ஈஸியாக வந்து நீங்கள் அடிக்கடி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல் டீப்பு, நெக்கு வெட்டியாச்சு, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இதை மார்க் பண்ணியிருக்கிறதையும் நம்ம வெட்டியாச்சு, ஆம்ஹோலும் நம்ம வெட்டியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த நாச் போட்டுக்கோங்க. இது பேக் சைடு திருப்பி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பாக எது தூக்கிட்டு இருந்ததுன்னா அதை வெட்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டினா அந்த இடம் வந்து இழுத்துட்டு நிற்கும். இப்போ இதில் வந்து கீழே வந்து நம்ம டாட்டுக்காக ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை வச்சு இந்த லைனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் இதில் வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து 35 இன்ச் அப்படிங்கும்போது நான் ஒரு 2.25 வந்து நான் வைக்கிறேன். கப் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் 1.5 இன்ச்சே நான் இதில் வச்சுக்கிறேன். இப்போ இது 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக
இப்போ இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல நாட்ச் போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அது ரொம்ப கஷ்டமே கிடையாது. பேக் எப்படி கட் பண்ணுறீங்களோ அதை மாதிரியே தான் ஃப்ரண்ட்டும் வரும். என்ன கொஞ்சம் மெஷர்மெண்ட் சேர்ந்து வரனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். எதுக்கு அடுத்தது எது வைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. ஏன்னா எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்ம கஷ்டமாக ஈஸியாக அப்படிங்கிறோம். நீங்கள் அதிகமாக தைக்க உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்வலாக நீங்கள் மைண்ட் எங்கே இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அதனால் நீங்கள் கட்டிங்கை வந்து டெய்லி 1-2 கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பர்லேயோ துணியிலையோ வேஸ்ட்டு கிளாத்லேயோ ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸாக எடுத்து பிகினர்ஸாக இருந்தால் கட்டிங் பண்ணுங்கள். புதுசாக அதாவது ஆல்ரெடி தைச்சிட்டே இருக்கிறவங்க சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கரெக்ட் பண்ணி அவங்கவுங்களுக்கு ஓன் ப்ளவுஸ் தைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கஸ்டமருக்கோ இல்லை வெளியில் மற்றவங்களுக்கோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற ஒர்க்கில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த டாட் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு மிடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது நேராக நீங்கள் இது போட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் வந்து நம்ம நீடிலில் மார்க் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் மார்க் வந்து இந்த சென்டர் மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ தள்ளி போட்டுக்கோங்க. அடுத்தது வேணால் 2 கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாமே இதில் நம்ம வச்சாச்சு. இது யோக் எவ்வளோ வரணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி ஈக்குவலாக வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் 9.25 வருது. இப்போ இதை மெஷர் பண்ணும்போது இந்த இடத்துல 2.25, இங்கேருந்து பார்க்கும்போது 9.25. ஏன்னா சம்டைம்ஸ் எல்லாமே ஈக்குவலாக வந்துடும். ஏதோ 1-2 மட்டும்தான் நம்ம இந்த சைடில் எவ்வளோ கிளாத் விடுறோமோ அதை பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதுவும் 9.25 வருது. இதிலேருந்து நம்ம மெஷர் பண்ணுறதும் 9.25 வருது. அப்போ இந்த யோக் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது எதுவும் எக்ஸஸாக நம்ம கட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த யோக்குக்கான துணி அதில் இருக்கா, நீள அகலம் அதுக்கு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 9.25க்கு நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே மெஷர் பண்ணி பார்த்துட்டு 3 அப்படின்னா இங்கே 1.5 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. முன் பக்கமும் சைட்லேயும் அதே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு லைன் போட்டுக்கோங்க. இங்கே எவ்வளோ கிராஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராஸை நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து அந்த இடத்துல நம்ம மேட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சிலர் இப்படி பெண்டாகவே போடுவாங்க. அந்த பெண்டாக நான் போடாததுக்கு காரணம் சைடில் கப் ஷேப் லூஸாக தொங்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா சைடில் வந்து ப்ளவுஸ் சாரியோட இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தான் தெரியும். இப்போ இதுவே இங்கே 4 டாட் போட்டு இந்த ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பட்டி கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இந்த இப்படி வெட்டும் போதே என்ன ஆகும்னா உங்களுக்கு துணியை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். சைடில் வந்து லூஸ் விடாமல் கப் ஷேப்பை தொங்க விடாமல் நல்லா நம்ம ஒரு பிரேசியர் போடும்போது எப்படி ஒரு ஃபிட்டிங் வருதோ அந்த ஃபிட்டிங்க்கு தான் நான் இப்படி கார்னராக நான் வந்து கட் பண்ணுறேன். மற்றபடி இப்படி பெண்டாக கட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாகிங் ஆகிற மாதிரியும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மெத்தடு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு ரவுண்டாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே ரவுண்ட் பண்ணினா உங்களுக்கு முடிஞ்சது. அதே மாதிரி யோக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம யோக் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துரும். ஏன்னா துணியும் சிசர் பொறுத்து தான். ஒரே ஸ்ட்ரோக்கில் கட் பண்ணி கரெக்டாக ஃபிட்டிங்காக வர்றதும் இருக்கும். ரொம்ப வளவளன்னு துணியும் ஒரு மாதிரி தண்ணியில் போட்டு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நம்ம 1-2-3 தடவை வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். அதனால் இந்த கிராஸ் எவ்வளோ இருக்கோ அந்த ஸ்லாண்டிங்க்கே நீங்கள் வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு வருது ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். இங்கே 4 இன்ச்சுக்கு நாட்ச் போடலாம். அதே பார்த்து ஃப்ரண்ட் சைட்லேயும் அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஈக்குவலாக நமக்கு வரும். இங்கே டாட் பிடிக்கும் போதாக இருக்கட்டும், இங்கே எக்ஸஸாக பிடிக்கும் போது பின்னாடி டாட் பிடிக்கிறது இதெல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இது சைடில் வந்து ஈக்குவலாக வந்துடும். அதில் எந்த மிஸ்டேக்கும் உங்களுக்கு வராது. இப்போ இதில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுவோம். இப்போ ஆம்ஹோல் 15 வரும்போது கொஞ்சம் நீங்கள் ஒரு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ இப்படி தள்ளி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அந்த அன்ஈவனாக இருக்கிற அந்த எட்ஜஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த லைன் போட்டு நம்ம உள்ளே மடிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டிஃப்னஸாக வேணும் அப்படின்னா கீழே எக்ஸஸாக விடலாம். நீங்கள் எவ்வளோ துணி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அளவு வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ கையினுடைய நீளம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு நமக்கு ரெடியாக வேணும். அப்போ இங்கே தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இதை 3.5 இன்ச்சு, அதாவது ஆம்ஹோல் முண்டா சைடில் இருந்து 3.5 இன்ச்சு நான் தள்ளி மார்க் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 லைன் தான் பேசிக்கு. ஃபஸ்ட்டு
வந்து இது பிசுறு கட் பண்ண, இது ஃபோல்டிங்க்கு, இது அடிக்கை அளவு, அதாவது அடிக்கைக்கும் ஷோல்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது. இதில் வந்து நம்ம மார்க் பண்ணி தான், இதுதான் ஸ்லீவனுடைய எண்டு, இதை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஸ்லீவில் வந்து கட் பண்ணீங்க. அப்போ அதே 15 இன்ச்சு தான் இதுலேயும் நீங்கள் வைக்கணும். அதே நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சி கூட வைக்கலாம், ஏன்னா அது இழுத்துக்கிட்டே வரும். அப்படி வரும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான், இல்லைன்னா தைக்கும்போது கொஞ்சம் லூஸ் கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு 2 நாச்சஸுமே ஈவனாக நம்மளுக்கு வந்துடும். கையினுடைய சுற்றளவு வந்து 13, அதில் பாதி 6.5. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க, ஏன்னா பீஸ் ஜாயின் போடணும். இங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. இந்த பீஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இடம் நமக்கு எந்த ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் இதுக்கு ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்சம் இடம் வந்து ரெண்டும் ஈவனாகவே வரட்டும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இதுக்கு என்ன ஜாயின் போடணுமோ அந்த பீஸை மட்டும் இதில் எடுத்துக்குவோம். இப்போ இது அதுக்கு ஜாயின் போடுறதுக்கான இந்த பீஸு நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் மெஷர்மெண்ட்ஸ் நான் ஒன் சைடாக சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் கட் பண்ணும்போதும் சரி, பார்த்துட்டு இருக்கும்போதும் சரி, இந்த மெஷர்மெண்ட் ஏன் இப்படி வைக்கிறாங்க, இது ஏன் இப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிற பிகினர்ஸ்க்கு நிறையாவே டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடாக இருக்கட்டும், நான் சொல்லிக் கொடுக்குற சந்தேகங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, திருப்தியாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.